சிங்களத்துல கதையும் உண்டா அந்த துரதிருஷ்டவசமாக மன்னிக்கணும், எனக்கு சிங்களம் தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல கதையும் உண்டு. இங்கிலீஷும் எனக்கு சரியா வராது. நான் தமிழ்ல கதைக்கணும். தமிழ்ல இங்க கதைக்க இல்லாது. நீங்க மன்னார் காற்றாலைக்கு எதிர்ப்பு சொல்றோம், மண்டதீவு ஸ்டேடியத்துக்கு எதிர்ப்பு சொல்றோம். இந்த மாதிரி ஏதாவது அபிவிருத்தி திட்டங்கள் வந்து நாங்கள் எதிர்ப்பு சொல்றோம். இங்க பேஸ்புக்ல லைவ் போட்டு சொல்றோம், போஸ்டர் போட்டு சொல்றோம், ஏதாவது ரீல போட்டு சொல்றோம். 2009ஆம் ஆண்டு அந்த மே மாத நிகழ்வுக்கு பிறகு முகாம்களில் இருந்து மக்கள் குடும்பங்களாக மீள குடியேற்றிக் கொண்டு இருக்கும் பொழுது கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் மீள குடியேற்றம் என்றது நடந்து கொண்டிருக்குது. நான் 2005ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தில் இருந்து வெளியேறிய ஒரு பட்டதாரி. வெளியேறிய காலத்தில் இருந்து கடந்த வருடம் வரைக்கும் பல்வேறு ஐநா நிறுவனங்களிலும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களிலும் வடக்கின் அநேகமான மாவட்டங்கள் 5 மாவட்டங்களிலும் நான் பணியாற்றியவள். குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்தும் திட்டங்களில் நான் இருந்தவள் என்ற வகையில் என்னுடைய இந்த அனுபவங்களை பகிரலாம் என்று இருக்கின்றேன். 2009ஆம் ஆண்டு அந்த மே மாத நிகழ்வுக்கு பிறகு ஜூனில் இருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் மீள குடியேற்றம் என்றது நடந்து கொண்டிருக்குது. முகாம்களில் இருந்து மக்கள் குடும்பங்களாக மீள குடியேற்றிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வடக்கில் மிக அதிகளவான சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் ஐநா நிறுவனங்களும் நிறைய பண மூட்டைகளோடு நிறைய செயற்றிட்டங்களை செய்வதற்காக படையெடுத்துக் கொண்டிருந்த காலம். வெவ்வேறு விதமான நிறக்கொடிகளையும் வெவ்வேறு விதமான கொடிகளையும் காற்றில் படபடுத்திக் கொண்டு வெள்ளி நிற வாகனங்கள் அதுக்கும் இதுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற காலம். அந்த காலத்தில் இருந்து இன்றை வரைக்கும் அந்த செயற்றிட்டங்கள் ஏதோ ஒரு வடிவில் மக்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் எந்த இப்படி அவசரமா ஓடினம், எதை திருப்பி செய்யணும் என்ற ஒரு கேள்வி எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. மீள குடியேற்றம் நடந்த காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் அந்த செய்யற செயற்திட்டத்தை நான் என்னுடைய வசதிக்காக சர்வதேச மட்டங்களிலான செயற்திட்டங்களை UNDP மற்றும் UNHCR நிறுவனங்களோடு செயற்படுத்திய அனுபவத்தை கொண்ட வைதேகி நரேந்திரன் அவர்கள் அந்த செயற்திட்டங்களின் போது தான் அனுபவித்திருக்கக்கூடிய அல்லது தான் அவதானித்திருக்கக்கூடிய அணுகுமுறை சார்ந்த குறைபாடுகளை இந்த மக்களை ஈடுபடுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எவ்வாறானதாக இருக்கும் என்கிற அடித்தளத்திலே வைத்து எங்களுக்கு முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களின் போது சுற்றுச்சூழல் சார்ந்து செயற்திட்டங்களை அமல்படுத்துபவர்கள் முன்வைக்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பான சில கருத்துக்களையும் அவர் பதிவு செய்ய இருக்கிறார். அந்த அறிமுகத்தோடு வைதேகி நரேந்திரன் அவர்களை இப்போது அன்போடு அளிக்கிறேன். மக்கள் பங்கேற்பு என்பது எவ்வாறு ஒரு செயற்திட்டத்துக்கு தூண்டுகோலாக இருக்குது என்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று விரும்புகிறேன். நான் 2005ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தில் இருந்து வெளியேறிய ஒரு பட்டதாரி. வெளியேறிய காலத்தில் இருந்து கடந்த வருடம் வரைக்கும் பல்வேறு ஐநா நிறுவனங்களிலும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களிலும் வடக்கின் அநேகமான மாவட்டங்கள் 5 மாவட்டங்களிலும் நான் பணியாற்றியவள். குறிப்பாக அபிவிருத்தி திட்டங்களை அமுல்படுத்தும் திட்டங்களில் நான் இருந்தவள் என்ற வகையில் என்னுடைய இந்த அனுபவங்களை பகிரலாம் என்று இருக்கின்றேன். 2009ஆம் ஆண்டு அந்த மே மாத நிகழ்வுக்கு பிறகு ஜூனில் இருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் மீள குடியேற்றம் என்றது நடந்து கொண்டிருக்குது. முகாம்களில் இருந்து மக்கள் குடும்பங்களாக மீள குடியேற்றிக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வடக்கில் மிக அதிகளவான சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் ஐநா நிறுவனங்களும் நிறைய பண மூட்டைகளோடு நிறைய செயற்றிட்டங்களை செய்வதற்காக படையெடுத்துக் கொண்டிருந்த காலம். எங்களுக்கு தெரியும், அந்த நேரத்துல நாங்க ரோட்ல பார்க்கல வெவ்வேறு விதமான நிறக்கொடிகளையும் வெவ்வேறு விதமான கொடிகளையும் காற்றில் படபடுத்திக் கொண்டு வெள்ளி நிற வாகனங்கள் அதுக்கும் இதுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற காலம். அந்த காலத்தில் இருந்து இன்றை வரைக்கும் அந்த செயற்திட்டங்கள் ஏதோ ஒரு வடிவில் மக்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் எந்த இப்படி அவசரமா ஓடினம், எதை திருப்பி செய்யணும் என்ற ஒரு கேள்வி எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. மீள குடியேற்றம் நடந்த காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் அந்த செய்யற செயற்திட்டத்தை நான் என்னுடைய வசதிக்காக 3 வகையாக பிரிக்கல. ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டுமானம், அடுத்தது வாழ்வாதாரம், அடுத்தது அடிப்படை வசதிகள். அப்ப இந்த 3லையும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றது பெரிய
ஒரு கட்டுமானம், ரோடா இருக்கட்டும், பில்டிங்ஸா இருக்கட்டும், அது கட்டுமானம் என்ற வகையில வந்து பொறியியலாளர் அவர்கள் அதை பற்றி உரையாடலில் கதைத்திருந்தார். நான் குறிப்பாக இந்த வாழ்வாதாரம் எப்படி வழங்கப்பட்டிருக்குது, இதுல மக்கள் பங்கேற்புன்றது எந்த வகையில இருக்குது, அந்த பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ்ன்றது வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு பார்த்தால், இந்த வாழ்வாதாரத்தை நான் 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பேஸ்ட், அதாவது தனிநபருக்கான வாழ்வாதார உதவிகள். அடுத்தது கம்யூனிட்டி பேஸ்ட், சமூக மட்டத்திலான வாழ்வாதார உதவிகள். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோம்னா, இண்டிவிஜுவல் பேஸ்ட் சொன்னா எனக்கு என்ன செய்ய உதவி வருது, ஒரு மாடு வளர்ப்போ, ஆடு வளர்ப்போ, கோழி வளர்ப்போ, தையல் மிஷினோ, மிக்சரோ, நான் ஜென்ரலா நீங்க கேள்விப்பட்டதை சொல்றேன். ஏன்னா நான் அதுக்கு வாரேன், அது ஏன் அப்படி நான் அதை கேட்டகரைஸ் வெரி ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணியாச்சு அந்த திட்டங்கள். அடுத்தது கம்யூனிட்டி பேஸ்ட் சொல்லக்குள்ள, ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு மில்ல இருக்கலாம், அரிசி ஆலை ஒன்றை கொடுத்து அந்த மில்ல வந்து கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு கையளிக்கிறது, மகளிர் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு ஒரு தையல் பயிற்சி வகுப்பை செய்து கையளிக்கிறது. இந்த மாதிரியே சொல்றது கம்யூனிட்டி பேஸ்ட், சமூகம் சார்ந்த உதவிகள். இந்த 2 உதவிகளையும் வாழ்வாதாரத்துல செய்யக்கல, இதுல பீப்புள் பார்ட்டிசிபேஷன்ஸுக்கு வந்து வழி இருக்குதா, அதுக்குண்டு ஒரு வழி இருக்குதா என்று பார்த்தா எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் அது எழுதப்பட்டிருக்கு. The local people has been consulted. இந்த வசனம் இல்லாத எந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸும் இருக்காது, இந்த வசனம் இல்லாத எந்த குவார்டர்லி ஆனுவலி ரிப்போர்ட்ஸும் இருக்காது. கட்டாயம் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. சரி, ரிப்போர்ட்ஸ்ல இருக்கிறது வந்து நடைமுறையில எப்படி இருக்குது என்று பார்த்தால், சரியா பீப்புள் பார்ட்டிசிபேஷன் நடக்குதுன்னா இங்க ஒரு நகை முரண் ஒன்று இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் சைக்கிள் எடுத்தா அந்த சைக்கிள்ல முதலாவது ஸ்டெப் வந்து தேவை பகுப்பாய்வு, நீட் அசஸ்மெண்ட். அது 2 விதத்துல செய்யலாம். ஒரு ப்ரோடா செய்யக்கல பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் என்று ஒன்று செய்யலாம், PRA. அடுத்தது PNA, பார்ட்டிசிபேட்டரி நீட் அசஸ்மெண்ட். அது 2லயும் P என்றதை பொது எடுக்கலாம். P மீன்ஸ் பார்ட்டிசிபேஷன். சோ அதுல தெளிவா இருக்கிறோம். அந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியும் யுனைடெட் நேஷன்ஸும் வந்து அதுல தெளிவா இருக்கிறோம். பார்ட்டிசிபேட்டரி என்றதுல வந்து கட்டாயம் அந்த டெர்மினாலஜி இருக்கு. இந்த பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசலுக்கு ஃபண்ட் எப்படி வருது என்று சொன்னா, குறிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஃபண்ட்ல இருந்து தான் இருக்கிறோம். சோ ஒரு விஷயம் தெளிவா இருக்குதுன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணினா பிறகுதான் இந்த PRA செய்யப்படுது. ஏன்னா PRAக்கு ஃபண்ட் தேவை. சோ அந்த சர்டன் ப்ராஜெக்ட்ல இருந்து PRAக்கு ஃபண்டும் போகுதுன்னு சொன்னா அது ஒரு முறை. PRA செய்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சரியா இல்லையான்னு பார்த்து அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை செய்து போட்டு தான் நாங்க ஃபண்டுக்கு போடுவோம். ஆனா வந்த ஃபண்டில் காசு எடுத்து தான் PRA செய்யறோம்னு சொன்னா இந்த பார்ட்டிசிபேஷன் உண்மையாவே நடக்குதா, இந்த PRA ரிப்போர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணப்படுதா, அல்லது அது வந்து பிரயோசனப்படுத்தப்படுதான்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் கடந்த 20 வருடம் அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்தேன். நான் இந்த வகையில இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், பதில நான் சொல்லல. இந்த பார்ட்டிசிபேஷன் என்றது வந்து எங்களுக்கு சில நேரம் இல்ல பல நேரம் வந்து அது மீனிங்ஃபுல்லா இல்லை என்றதுக்கு 2 காரணத்தை நான் சொல்லுவேன். ஒன்று வந்து டைம் ஃப்ரேம். எப்பவுமே இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் வெரி கொலோக்கியலா சொன்னா சுருதி மடியப்படி என்ற ப்ராஜெக்ட்ஸ் தான் வரும். மில்லியன் கணக்குல ப்ராஜெக்ட்ஸ் வேற. 2 மில்லியன் USD வந்திருக்குது. புதுக்குடியிருப்பு அலோகேட் பண்றேன், டிஎஸ்எம் இருக்கிறார், புதுக்குடியிருப்பு டிஎஸ். இல்ல நான் ஒரு சினாரியோவை சொல்றேன். அப்படி போகல இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்குது, இதுக்கு இந்த வேலையை செய்ய சொல்லித்தான் டோனர் ரிக்வெஸ்ட் பண்ற. ஏன்னா அது டோனர் ட்ரிவன் ப்ராஜெக்ட் எல்லாம். ஒரு நிறுவனம் என்றது வந்து ஃபண்ட் எங்க இருந்து எடுக்குதுன்னா சர்வதேச நிதி வழங்குனர்கள்ட்ட இருந்து, இன்டர்நேஷனல் டோனர்ஸ் இருந்து எடுக்கல. டோனர்ஸ் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இது டோனர் ட்ரிவன் ப்ராஜெக்ட். அப்ப டோனர்ஸ் சொல்லி நம்ம என்னண்டு, வல்னரபிள் விமன் ஹெடட் ஃபேமிலிஸுக்கு லைவ்லிஹுட் கொடுங்க சொல்லக்குள்ள, வல்னரபிள் விமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு லைவ்லிஹுட் கொடுங்க, 6 மந்த்ஸ்க்கு கொடுங்க நீங்க சொல்லக்குள்ள 6 மந்த்துக்குள்ள அந்த டிவிஷன்ல இருக்கிற எத்தனை விமன் ஹெடட் ஃபேமிலிஸ், அவையில் எவ்வளவு தூரம் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் செய்து எந்த கிரேடில் நிக்கணும், அவைகளுக்கு எந்த விதமான லைவ்லிஹுட வந்து ஃபீசிபிளா இருக்குது, மார்க்கெட் ஸ்டடி அதுக்கு சரியா இருக்குதா, அவை செய்ய போற லைவ்லிஹுட் கூடிய அந்த ப்ரொடியூசர்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்குரிய மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் இருக்குதா, டிமாண்ட் இருக்குதா, நல்ல பிரைஸ் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஸ்டடியை செய்து அந்த 2 மில்லியன் USD நாங்கள் கேட்கறதுக்கு இடையில காலம் போய் ப்ராஜெக்ட் இன்னொரு இடத்துக்கு போயிடுமென்றதுக்காக வேற வழி இல்லாம நீங்க கொண்டு வாங்க நாங்க செய்யறோம். இதுக்கு ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைமை இருக்குது. என்னன்னா எல்லா டிஎஸ்எஸும் எல்லா அரசு அதிகாரிகளும் சொல்ற ஒரு விஷயம், நான் கவலையோடு தான் அவையிலும் சொல்லினும் கவலையோடு தான் நானும் கேட்டிருக்கிறேன், வார காசை ஏன் விடுவார் என்ன. நாங்க அப்படி ஒரு நீடி பாப்புலேஷன், எங்களுக்கு யார் காசு தந்தாலும் என்ன செய்ய சொன்னாலும் நாங்கள் வேண்டி அது என்னவோ மாதிரி செய்து பேப்பர்ல போட்டுட்டு போக மாட்டோம். இது வந்து ஒரு கசப்பான ஜதார்த்தம்.
அப்ப இதுல பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் நாங்க ரிப்போர்ட்ஸ்லயும் ப்ரொபோசல்ஸ்லயும் எழுதி இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்ல நாங்கள் இதை பற்றி கதைக்கல. அது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமா இருக்குது என்ற கேள்வி உங்களுக்கு முன்னால எழுது. ப்ராஜெக்ட்ஸ்ல தீம்ஸே டோனர்ஸ் டிசைட் பண்ணியா இது என்ன தீமுக்கு வருதுன்னு என்ன தெரியும். சொன்ன தலைவர் இருக்கிறார், இதுல நிறைய விஷயங்கள்ல அவர் அதுக்கு ஒத்து போவாருன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் தீம்ஸா இருக்கட்டும், அவுட்கம்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதையும் ப்ரீ டிசைன்டா தான் இருக்கு. இந்த அவுட்கம்ஸ்ல செய்யணும், இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் நாங்க பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸா வச்சுக்கொண்டு நாங்க மெஷர் பண்ண போறோம் என்று சொன்னா, இதுல பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் என்று சொன்னா எஸ் பீப்புள் ஹேஸ் பீன் கன்சல்டட் இந்த வசனம் இருக்கு. இது நடைமுறையா நடந்து கொண்டிருக்கு. இதுல குறிப்பாக இந்த வாழ்வாதார உதவிகள்ல நான் இந்த சுற்றுச்சூழலை நான் இதுக்குள்ள கனெக்ட் பண்றேன். இந்த விஷயத்துல என்ன வாழ்வாதாரத்துல எப்பவுமே ரெண்டாத்தான் இந்த வாழ்வாதாரத்தை அடிக்கடியில ஒரு பெரிய ப்ரோடா செய்யறது அக்ரிகல்ச்சர், கால்நடை வளர்ப்பு, விவசாயம். சரி, இந்த கால்நடை வளர்ப்பு விவசாயம் என்ற உதவி திட்டங்கள் வரைக்குள்ள முக்கியமான விஷயம் கவனத்துல கொள்ள வேண்டியது சுற்றுச்சூழலும் சீசனல் கலண்டரும். அந்த பிரதேசத்துல சீசன் எப்ப ஃபிளட் வரும், எப்ப மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுது, எப்ப கோழிகளுக்கு தூக்க நோய் வரும், எப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும் என்ற அந்த சீசனல் கலண்டர்ஸை வச்சுக்கொண்டுதான் இந்த ப்ராஜெக்ட் இந்த சீசன்ல நாங்க செய்யலாமா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. துரதிருஷ்டவசமாக அநேகமான ப்ராஜெக்ட்ஸை சீசனல் கலண்டர் போறதும் ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிப்போர்ட் போறதும் ஒரே நேரமா இருக்கு. அதுதான் நடைமுறையில இருக்குது என்று சொன்னா இதுக்கு நல்ல உதாரணம் 2 வருஷத்துக்கு முதல் நான் அதை என்ன நிறுவனம் என்று சொல்லல, 2 வருஷத்துக்கு முதல் நடந்தது. இலங்கையிலிருந்து இருக்கிற அநேகமான 9 மாவட்டங்கள்ல இலங்கையில திடீரென்று முட்டையின் விலை அதிகரிச்சபடியால இலங்கையில முட்டையின் விலையை குறைக்க வேண்டும், அதே நேரம் புரதச்சத்தின் உட்கொள்ற அளவை கூட்ட வேண்டும் என்று சொல்லி போட்டு இலங்கையில கோழி வளர்ப்பு 9 தெரிவு செய்யப்பட்ட 9 மாவட்டங்கள்ல கோழி வளர்க்கறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வருது. மில்லியன் கணக்கான காசு. அந்த காசை கொண்டு அந்த கோழிகளை கொடுக்கல அந்த 9 மாவட்டத்திலேயும் ஏதோ ஒரு மாவட்டத்துல செய்த சீசனல் கலண்டரை வச்சுக்கொண்டு முல்லைத்தீவுக்கு ப்ராஜெக்ட் வருது. கோழிகள் கொடுக்கப்பட்ட காலப்பகுதி டிசம்பர் மாத நடுப்பகுதி. டிசம்பர் மாத நடுப்பகுதியில முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தங்களுக்கு பாதுகாத்துக் கொள்றதே கஷ்டமான நேரம். ஃபிளட் உச்சக்கட்டம்ல இருக்க நேரம், லேட்டர் பார்ட் ஆஃப் நவம்பர், ஏர்லி பார்ட் ஆஃப் டிசம்பர்ல. அந்த நேரத்துல இந்த கோழிகள் போகுது. ஆவணி மூல நாளில் குதிரைகள் வந்த மாதிரி கோழிகள் வருகிறது. அது ஒரு 10 நாளால போட்டோஸ் வருது. பெனிஃபிஷரிஸ் இருந்து, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் இருந்து, டிஎஸ்எஸ் இருந்து போட்டோஸ் வருது. எல்லாம் செத்து விரைச்சு இருக்குது கோழிகள். கோழி எல்லாம் செத்துட்டு நீங்க தந்த கோழிகள் எல்லாம் பிள்ளை மருந்து கோழி அது செத்துட்டுது. ஓகே, கோழி செத்ததுக்கு காரணம் கோழியின் உற்பத்தியோ அல்லது அந்த முட்டையின் தரமோ அல்லது இன்குபேட்டர்ல வச்சப்பட்டு பொறிச்ச கோழிகளோ இல்லை, மழை குளிர். அதுலேயும் மிகச்சிறப்பான தகவல், கோழி 1 கிழமைக்கு பிறகுதான் கூடு வந்தது. இதை நான் ஒரு நகைப்புக்காகவோ அல்லது இந்த இடத்துல எல்லாரும் நிற்கிறது அவங்களை சிரிக்க பண்றதுக்காகவோ நான் சொல்லல. இது யதார்த்தமா நடந்து கொண்டிருக்குது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இதை எப்படி மீனிங்ஃபுல் ஆக்கும் என்று சொன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வாரத்துக்கு முதல் பீப்புளோட கன்சல்ட் பண்ணி இருந்தா முதல் காரியமாகவே சொல்லி இருப்பேன், டிசம்பர்ல நாங்கள் யாருமே கோழி வளர்க்க தொடங்க மாட்டோம். மழை ஓஞ்சு பனியும் ஓஞ்சு பிறகு நீங்க பங்குனி மாதம் அளவுல கொண்டு வாங்கன்றதுதான் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஆனா அந்தாபுரம் மாவட்டத்துல அது ஓகேயா இருந்திருக்கு. ஒன்றை செய்து போட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இது அங்க ஸ்க்ரோல் பண்ணி விடுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பேட்டர்னை இம்ப்ளிமெண்டேஷன் பேட்டர்ன்ஸ் செய்து கொடுக்கல ஃபீல்ட் ரேட்ஸ் கூட வரும். அப்ப டிஎஸ் ஏற்கனவே முன் வச்ச கேள்விக்கு நான் மக்கள் சார்பாக சொல்ற பதில் எங்களை கன்சல்ட் பண்றேன் ரைட் டைம்ல. இப்ப நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறபடியால நான் நிறுவன ரீதியாகவும் கதைக்க நான் ஒரு கம்யூனிட்டி மெம்பர் என்றபடியால எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. சரியான நேரத்தில் அதை சொல்றதுன்றது பிரச்சனையா இருக்குது. அதே நேரம் எங்களை கன்சல்ட் பண்ணி செய்யற ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் எங்களோட மீனிங்ஃபுல் பார்ட்டிசிபேஷனை கொடுக்குறோமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்கும் திரு விஜயகுமார் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். மக்களை நம்பி நீங்களை கன்சல்ட் பண்ணி நீங்கள் தானே கேட்டீங்க எந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை அவர்கள் எவ்வாறு ஹேண்டில் பண்ணினோம் என்று பார்த்தா இதே பிரச்சனை தான். ஒரு அரிசி ஆலையை நாங்கள் கொடுப்போம். அந்த அரிசி ஆலை மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு அந்த பொறுப்பில் எழுதி கொடுப்போம். மாலைகள் போட்டு மங்கள விளக்குகள் ஏற்றி பாட்டுகள் பாடி அந்த ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடம் போகாவிடாமட்டு வரவேற்பு நடனத்தை நடத்தி அந்த திறப்பு விழா நல்ல விமரிசையாக நடக்கும். அப்ப டோனர்ஸும் மகிழ்வினம் கடைசி வரைக்கும் அந்த களத்துல இருக்கிற மாலையை கலட்டாம போட்டோஸுக்கு போஸ்ட் கொடுத்து அந்த நிகழ்வு இனிதே நிறைவடையும். 6 மாசத்துக்கு பிறகு நீங்க அந்த மில்ல போய் பார்த்தா தெரியும், கரையான் பெற்று வளர்ந்து கரண்ட் வரையில இது மண்ணெண்ண மிஷின், எங்களுக்கு மண்ணெண்ண மிஷின் வேண்டாம் உங்கள்கிட்ட கேட்டுத்தானே தந்த நாங்க.
அது அப்ப தலைவி அந்த தலைவி இருந்தவா, இப்ப இந்த தலைவி. ஏன் தலைவிக்கு என்ன நடந்தது? சங்கத்துக்கு பிரச்சனை. சங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இவ கூட நேரம் வேளாண் செய்யறவா, அவருக்கு குறைய காசு. இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளால அது இழுத்து மூடப்பட்டிருக்கிறது நிறைய இருக்கு. 2021 ஆண்டளவில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சொன்னது இயங்காத ப்ராஜெக்ட்ஸ், இழுத்து மூடின மில்லுகள், இழுத்து மூடின சந்த கட்டடங்கள், பொது கட்டடங்கள் டேட்டாபேஸ் தனக்கு வேணும். ஒரு பெரிய லிஸ்ட் போனது. கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் ஐடியா இருந்துச்சு, எத்தனையோ மெஷினரிஸ். அப்ப இதுல பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் எல்லாத்தையுமே நிதி நிறுவனங்களை நாங்கள் கூட சொல்லக்கூடாது. பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷனை நாங்கள் கொண்டு வந்து முன்னுக்கு விடைக்கல. நாங்கள் எவ்வளவு தூரம் அதுக்கு நாங்கள் நேர்மையா இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியும் எங்கள்கிட்ட இருக்கு. எங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டான லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு தெரியல, டாக்டர் அகிலன் கதிராமன் இதுக்கு உடன்படுவாரோ தெரியல. கம்யூனிட்டி பேஸ்டான லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெயிலியர் ரேட் சரியான கூட வடக்கில. எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு சேமிப்பு செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த தோல் பயிற்சியை செய்யுங்க, அதுக்கு பிறகு தோல் உற்பத்திகளை செய்யுங்கன்னு சொன்னா அது கட்டாயம் இழுத்து மூடப்படும். அங்கே கண்டிப்பாக ஒரு உணவு ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டி இருக்குது முல்லைத்தீவுல, உண்ணாப்புறவு சந்தியில. அது நான் அந்த வேலையில இருக்க ஒரு முன்னுக்கு நின்ற நான் அந்த ப்ராஜெக்ட்ல. அதுல முதல் கொண்டு சிஸ்டம் கம்யூனிட்டி பேஸ்ட். எல்லாரும் இல்லமோ எல்லாத்தையும் பூல் பண்ணுவோம், பிறகு நாங்கள் பிரிச்செடுப்போம். அது ஒரு கிழமையிலேயே பிரச்சனை வருதுறாங்க. இல்ல அந்த மொடாலிட்டி எங்களுக்கு சரி வரையில்லை. அப்ப தோசை விற்கிற அம்மா தோசை காசு எடுத்துக்கொள்ளுங்க, மீன் பொரியல் விற்கிற நீங்க உங்களோட காசு எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் பிரிச்சு 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 தான் செய்யறோம். நான் அப்ப இண்டிவிஜுவல் பேஸ்ட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டா தான் அது வந்ததை ஒழிய முற்றுமுழுதாக கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ்ன்றது எங்களை பொறுத்தவரைக்கும், என்னுடைய அனுபவத்தை 20 வருட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேஸ்ட் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது சக்சஸ் ரேட் இல்லை, ஃபெயிலியர் ரேட் நிறைய இருக்குது. நிறைய ஃபெயிலியரான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. கோப்பாய் பிரதேச இல்லத்துல இருக்கிற மயிலட்டியில போய் பார்த்தால் அது மயிலட்டியில போட்ட அந்த கன்செப்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கடல் உணவுகளை பிடிச்சு கொண்டு அதிலேயே பொறிச்சு அதிலேயே கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமுத கடலோ கடல் அமுதோட ஒரு பேரும் வச்சு இருக்கு. அதுவும் ஒரு பிரச்சனையா தான் போனது. அது எங்கட ஒரு ஒற்றுமையா. அப்ப எங்களுக்கு பார்ட்டிசிபேஷனுக்கு சில வழிகளை தந்தாலும் அந்த வழிகளை நாங்கள் பாவிக்கிறத நாங்கள் சரியா பாதிக்காம விடுறதாலேயும் அந்த ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சென்ட்ரல் என்வயர்மெண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்டை நாங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம். மன்னார் காற்றாலைக்கு எதிர்ப்பு சொல்றோம், மண்டதீவு ஸ்டேடியத்துக்கு எதிர்ப்பு சொல்றோம். இந்த மாதிரி ஏதாவது அபிவிருத்தி திட்டங்கள் நாங்கள் எதிர்ப்பு சொல்றோம். இங்கே பேஸ்புக்ல லைவ் போட்டு சொல்றோம், போஸ்டர் போட்டு சொல்றோம், ஏதாவது ரீல போட்டு சொல்றோம். எஸ், அதுவும் கட்டாயம் தேவை. டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய ரீச் இருக்குது. அதே நேரம் முறையாக நாங்கள் முறைப்பாடுகளை எவ்வளவு செய்தாங்க. எத்தனை பேர் நாங்கள் கடைசியா சென்ட்ரல் என்வயர்மெண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்டை போய் பார்த்தினாங்க. அதுல என்வயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்ற EIA இப்ப கடைசியா எது அவைலபிளா இருக்குது வாசிக்கிறது. கடைசியா இருக்கிற நோட்டீஸ் பூனேரி குளத்துல சோலார் பவர் செய்யறது 700 வெட்ஸ் சோலார் பவருக்கு பூனேரி குளத்தை எல்லாம் மூடி குடமுருட்டி பாலத்துக்கு கிட்ட செய்யற அந்த ப்ராஜெக்ட் EIA அங்க அவைலபிளா இருந்துச்சு. அக்டோபர் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் 30 நாள் காலக்கெடு கொடுத்திருந்தவை. இதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் பிரச்சனை என்று சொன்னா இதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட கொடுங்க. நாங்கள் அதுகளை செய்ய தவறுறோம். EIA ரிப்போர்ட்டை வாசிச்சு அதுல எனக்கு ஒரு 3 வழியிலையும் இருக்குது. அப்ப அந்த ரிப்போர்ட்டை வாசிச்சு எனக்கு அதுல ஒரு கமெண்ட் அதுலயும் நான் கமெண்ட போடலாம். அதே நேரம் எனக்கு பக்கத்துல அருகில இருக்கிற பிரதேச சபை அல்லது பிரதேச செயலக அலுவலர் அல்லது CEA ஆபீஸ், சென்ட்ரல் என்வயர்மெண்ட் அத்தாரிட்டி ஆபீஸ், அங்க நான் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கலாம். நாங்கள் யாராவது அதை கொடுத்தா நாங்க பேஸ்புக்ல லைவ் போடுறோமான்றது எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அதே நேரம் அங்கேயும் குறைபாடுகள் இருக்குது. இன்னைக்கு இந்த கான்ஃபரன்ஸுக்காக நான் அந்த சென்ட்ரல் என்வயர்மெண்டல் அத்தாரிட்டி ஹாட்லைனுக்கு கால் பண்ணினேன். ஏன்னா அதுல என்ன முறைப்பாடா இருந்தாலும் எங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்க. 1981 அந்த ஹாட்லைன் நம்பர். நான் கால் பண்ணினா ஒரு பிள்ளை எடுத்துவா. நான் சுற்றுச்சூழல் சம்பந்தமான ஒரு முறைப்பாட்டை நான் எவ்வாறு மேற்கொள்வது என்ற கேள்வி கேட்டேன்னா சிங்களத்துல கதையும் உண்டா, துரதிருஷ்டவசமாக மன்னிக்கணும், எனக்கு சிங்களம் தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல கதையும் உண்டு. இங்கிலீஷும் எனக்கு சரியா வராது. நான் தமிழ்ல கதைக்கணும். தமிழ்ல இங்க கதைக்கு இல்லாது. நீங்க வேணும்னா டைரக்டர் ஜெனரலுக்கு டைரக்டா கால் பண்ணி கதையும் கொண்டு சொல்லி போட்டு வைக்கிறோம். அப்ப எங்களுக்கு பார்ட்டிசிபேஷனுக்கு வெளியும் இருக்குது, அந்த வெளியே நிரப்புற வேற பிற காரணிகளும் இருக்குது. அதே நேரம் சில பெரிய சிறிய ப்ராஜெக்ட்ஸுக்கு எங்களை யூஸ் பண்ற மாதிரி எஸ் பீப்புள் ஹஸ் பீன் கன்சல்டட் என்ற ஒரு வசனத்தை போட்டு அவர்கள் மூவ் ஆன் பண்ணிக்கொண்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை தேடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது நிலைமையாக இருக்குது. தொடர்ந்து இந்த பனல் டிஸ்கஷன்ல என்னுடைய இன்புட் எதுவும் இருந்தா நான் தருவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வைதேகிகா. ஒரு முக்கியமான கள நிலவரத்தை இந்த சபையின் கவனத்துக்கு கொண்டு இருக்கிறேன். People have been consulted என்பது ஒருமனே ஒரு எண்ணக்கருவாக மாத்திரம், ஒரு கண்துடைப்பு செயற்பாடாக மாத்திரம் இருக்கிறது தவிர உண்மையாக மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய விருப்பங்களை பெற்று அதற்கு அமைவாக செயற்திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துகிற போக்கு இலங்கையில் இன்னமும் இல்லை
என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த போக்கு உள்நாட்டு திட்டங்களில் மாத்திரமல்ல, சர்வதேச நிதியோடு செயற்படுத்தப்படும் திட்டங்களில் கூட இந்த பலவீனம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தியிருந்தார். ஆக இது தொடர்பாக நாங்கள் இன்னமும் ஆழமாக கருக்கலாம்.